ஹீரோயினி அவங்களுக்கு கொடுத்த ஒரு போர்ஷன் பயங்கரமா பண்ணிருக்காங்க. தன்னை வந்து சீரழிச்சவனை வந்து குறவலை கடிச்சு துப்புறாங்க. பார்க்கும்போது ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி கப்பல்ஸுக்கு தான் போய் சேரும். ஏன்னா கப்பல்ஸ் வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தெரியாத இடத்துக்குலாம் போனாங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து கப்பல்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இது. அதில் நீங்கள் சாங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ட்ராவல் ஆகி போயிடும். லிச்சுனா காட்டு அட்டைப்பூச்சி. அட்டைப்பூச்சி கிட்ட நம்ம மாட்டினோம்னா எப்படி ரத்தத்தை உரியும், அப்படி ஒரு இளஞ்சோடியோட ரத்தத்தை ஒரு 4 ஆண்கள் ஒரு பெண் சேர்ந்து உரியிறாங்க. நல்லா விஷுவலாக இருந்தது பார்க்கறதுக்கு. வந்து ஃபேமிலி ஆனது வந்து ஒரு காடை வந்து அழகாக வந்து பார்க்கறதுக்கு படத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். படத்தில் ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஃபீமேல் ஓரியன்ட் மாதிரி இருக்குது. கதையில் அவங்களுடைய ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ஆக்ஷன் நல்லா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் ப்ளீச் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு கேரளா பேஸ்டான படம், கேரளா டப்டு ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு கேரளாவை அழகாக ரொம்ப தத்ரூபமாக அவங்களோட நாட்டை வந்து எவ்வளோ அழகாக காட்டணுமோ, மலை பகுதியில் காடுகளை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜோடு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் ரொம்ப வலிமையானவங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தனக்கு நடந்த அநியாயத்தை தான் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. அதுக்கு எல்லோரும் சேர்ந்து தாக்குதல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த ஹஸ்பண்டுக்காக வந்து தான் ஒய்ஃபே இறங்கி ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு மன தைரியத்தை வச்சுக்கிட்டு வலிமையை வச்சுட்டு அவங்க ஃபைட் பண்ணி கடைசியில் அவங்க அந்த ட்ரிப்பிலேருந்து அங்கே நடந்த சம்பவத்துலேருந்து அவங்க எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கன்றது தான் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 3 சாங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோயினி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. புதுமுகம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே புதுமுகம் தான். படத்தில் நடித்த எல்லாருமே புதுமுகம். அதில் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோயினி அவங்களுக்கு கொடுத்த ஒரு போர்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. தன்னை வந்து சீரழிச்சவனை வந்து குறவலை கடிச்சு துப்புறாங்க. பார்க்கும்போது ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறியோட தான் படத்தை எப்படி சொல்கிறது, தான் பண்ண கஷ்டத்தை நினச்சி அவங்க பண்ணுற அந்த விஷயம் வந்து பயங்கர வைரலாக இருக்குது. பார்க்கும்போது நமக்கே பயங்கரமா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஸ் லவ்வர்ஸ் வந்து ஒரு சுத்தி பார்க்குற இடத்துக்கு போறாங்க, ரிசார்ட்டுக்கு போறாங்க. அந்த இடம் நமக்கு சேஃப்டியா இல்லையா, அங்க என்ன நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத படத்தோட ஸ்டோரி. படத்துல வந்து மலையாள டீம் தான் ஃபுல் ப்ரோட் பண்ணிட்டாங்க. இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த போர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. கதை வந்து ஏதாச்சும் மெசேஜபிளா இருக்கா? கதை மெசேஜபிளா இருக்கு. பட் டப்பிங்லாம் கொடுத்துருக்காங்கிறது நல்லாவே நமக்கு கிளியரா தெரியும். சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதே அந்த மியூசிக்கும் அந்த சாங்ஸும் தான். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல், கன்ஜஸ்டபுளாக இல்லாமல், ஒரு இன்வால்மெண்ட்டோட ஓகே நெக்ஸ்ட் சீன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட்டோட போகுது. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்கவுங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. யாரும் நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரியல. அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஆடியன்ஸ்னா மோஸ்ட்லி கப்பல்ஸுக்கு தான் போய் சேரும். ஏன்னா கப்பல்ஸ் வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தெரியாத இடத்துக்குலாம் போனாங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து கப்பல்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதான் அந்த கப்பல்ஸ் வந்து தெரிஞ்ச இடத்துக்கு போகணும். தெரிஞ்ச நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது இல்லையா, தெரிஞ்ச இடம், ரிசார்ட்லேயே கூட தெரிஞ்ச இடம் இருக்குது. இந்த மாதிரி லாங் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போனோன்னா அங்கே என்ன மாதிரி மக்கள் இருப்பாங்க, காட்டு மிராண்டித்தனமான மக்கள்லாம் இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. அதான் இது ஒரு ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில் ஒரு த்ரில்லர். நல்லா ஒரு ஷார்ட்டாக இருக்குது, ஆனால் கிறிஸ்பாக அப்படியே போகுது. இல்லை, நம்ம இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஃபாரஸ்ட் பேக்ட்ராப்பில். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் இது. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு எப்படி இருக்குன்றது மற்றவங்க எல்லாரும் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஓகே, ஒரு நல்ல ஒரு த்ரில்லராக தான் நான் பார்த்தேன். நான் அதான் இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இது. அதில் நீங்கள் சாங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ட்ராவல் ஆகி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் அதை பார்க்குறேன். நான் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒரு இன்டென்ஸாக போகுது. ஒரு இன்டென்ஸான ஒரு த்ரில்லராக தான் இருக்குது. நீங்கள் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாலாம் இதை நீங்கள் வந்து கன்சீவ் பண்ண முடியாது அப்படின்றத பார்க்குறேன். லிச் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். இந்த படம் மலையாள படமா, மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வந்த படமா, இல்லை மலையாளிகளால் தமிழில் உருவான படமாலாம் நம்ம ஆராய்ச்சிக்குள்ளார போனோம். அருமையான ஒரு படம். லிச்சுனா காட்டு அட்டைப்பூச்சி.
அட்டைப்பூச்சி கிட்ட நம்ம மாட்டினோம்னா எப்படி ரத்தத்தை உரியும் அப்படி ஒரு இளஞ்சோடியோட ரத்தத்தை ஒரு 4 ஆண்கள் ஒரு பெண் சேர்ந்து உரியிறாங்க. அதுக்கு அவங்க எப்படி பழி வாங்குறாங்க என்ன அப்படிங்கிறது அந்த லிச் படத்தோட கதை. உண்மையாகவே லிச் என் நெஞ்சை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு. ஆமாம், அதுவும் நச்சுன்னு டச் பண்ணிச்சு. எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னா நம்ம பொண்ணுக்கு, நம்ம அண்ணன் பையனுக்கு, தங்கச்சி பையனுக்கெல்லாம் இந்த படத்தை போட்டு காட்டணும், இல்லை அழைச்சிட்டு போய் காட்டணும். எப்படி கொஞ்ச நாளில் ஓடிடியில் வந்துடும், இல்லை தேட்டர்லேயே கூட போய் பாருங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து 2K கிட்ஸ்லாம் தனிமையை தேடி ஜோடியாக போகிறாங்க. ஒரு 4-5 ஜோடிகளாக போனால் பரவாயில்ல, சிங்கிள் ஜோடியாக போனால் எப்படி கையவர்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க அழகாக சொல்லியிருக்கு இந்த படம். ஓகேவா? ஓகே. இதில் வந்து ஒரு காட்டுவாசி வராருங்க, குதிரையும் கையுமா. அந்த காட்டுவாசி எப்படி வந்து மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறாரு, மனிதர்கள்ட்ட எப்படி மிருகத்தன்மை இருக்குங்கிறத இந்த படம் லிச் நச்சுன்னு டச் பண்ணி சொல்லிடுச்சு. படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. காட்டுக்குள்ள நல்லா எடுத்து காடை நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. விஷுவல்ஸ் கேமரா ஒர்க்காக நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் இந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை வில்லி பண்ணியிருந்தாங்க, வில்லியும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் நல்லா கண்டென்ட் என்ன ஹராஸ்மெண்ட் பற்றி சொல்ல வந்திருக்காங்க. அது என்ன கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம். பட் நல்லா இந்த படத்துக்கு தேவையானது கரெக்டான ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் படமே. நல்லா விஷுவலாக இருந்தது, பார்க்கறதுக்கு வந்து ஃபேமிலி ஆனது வந்து ஒரு காடை வந்து அழகாக வந்து பார்க்கறதுக்கு படத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். இதில் வந்து மலையாள டீம் தான் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இந்த படத்தை மலையாளம் ஆக்சுவலி இப்போ மலையாள படம்லாம் வந்து செம்மையாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மலையாள படத்தில் கண்டென்ட் வந்து முக்கியமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் ஆடியன்ஸும் இப்போ மலையாள டீம்னால கொஞ்சம் அதை நம்பி வரலாம். கொஞ்சம் வந்துட்டு விஷுவலாக வந்து இந்த படத்தில் வந்து காடை வந்து விஷுவலாக வந்து பார்க்க வரலாம். ரிஸ்கியான இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. படத்தில் மியூசிக் நல்லா இருந்தது. படம் லிச் படம் பார்த்தோம்மா, நல்லா இருக்குது. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரிவெஞ்ச் தான் ஸ்டோரி. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா ஸ்பீடாகவே படம் போயிடுச்சு. போனதே தெரியல, டைம் 2 hours எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இது லொக்கேஷன் நல்ல ப்ளஸ். படத்தில் கதையில் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா போகுது. போனதே தெரியாத அளவுக்கு போச்சு. ஆக்ஷன் எடுத்து கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு. படத்தில் ஹீரோயின் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஃபீமேல் ஓரியன்ட் மாதிரி இருக்குது கதையில். அவங்களுடைய ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ஆக்ஷன் நல்லா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு படம். படம் வந்து ஒரு முறை பார்க்கலாம், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் போனதே தெரியல டைமு. ஃபேமிலி ஆடியன்ஸும் சேர்த்து ஒரு முறை பார்க்கலாங்க. ரொம்ப மற்ற சின்ன சீன்ஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கு. டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு படம். ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. படத்துக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தா யாருமே புதுமுகம் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்த மாதிரியே இருக்குது ஆல்ரெடி, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. தமிழ் டப்பிங்கில் படத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. பார்த்தா அந்த மலையாள இதுவே தெரியல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு முறை பார்க்கலாம்.